அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் அட்சர கணித கோவைகளின் காரணிகளை பற்றி படிப்போம். இந்த பகுதியில் வர கணக்குகள் எல்லாத்தையுமே நாங்கள் மாறிலிகள்னு சொல்லி ரெண்டையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். மாறிகள்னு சொல்கிறது ABXY இது போன்ற ஆங்கில எழுத்துக்களை தான் நாங்கள் மாறிகள்னு சொல்லுவோம். மாறிலிகள் அப்படிங்கிறது நாங்கள் சாதாரண பாய்க்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மாறிலிகள்னு சொல்லுவோம். இப்போ முதல்ல நாங்கள் ஒரு இலக்கத்திட காரணியை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ 4 இந்த இலக்கத்திட காரணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4 எந்தெந்த எண்களால் பிரிக்க முடியுமோ அந்த எண்கள் எல்லாமே இந்த 4 காரணி, அதாவது மீதி வராமல் பிரிக்க இயலணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ 4ஆல் பிரிக்கலாம், ஒரு முறை வரும் தானே. அப்போ 4ஆல் பிரிக்கலாம், அப்போ 4ங்கிறது ஒரு காரணி. அதே போல் 4 1ஆல் பிரிக்கலாம், அது இன்னொரு காரணி. அடுத்து 4 2ஆலையும் பிரிக்கலாம், அது அடுத்த காரணி. இப்போ இந்த 4 1 2 இது மூணுமே இந்த 4 காரணி, சரிதானே. உதாரணத்துக்கு இன்னொரு இலக்கத்தை பார்ப்போம், 8. இப்போ இந்த 8 காரணி யாதுன்னா 8 எந்தெந்த இலக்கங்களால் பிரிக்க முடியும்னு சொல்லி பார்ப்போம். நம்ம 8ஆல் பிரிக்கலாம், ஒரு முறை வரும். அடுத்து 8 1ஆல் பிரிக்கலாம், 8 முறை வரும். இப்போ என்னது, 8 1ஆலையும் பிரிக்கலாம். அதே போல் 8 4ஆலையும் பிரிக்கலாம், அடுத்து 2ஆலையும் பிரிக்கலாம். இப்போ இந்த 8 1 4 2 இது எல்லாமே என்னது, இந்த 8இன் காரணி. சரி, அடுத்தும் ஒன்று பார்ப்போம், என்னது 15 பார்ப்போம். இந்த 15இன் காரணி யாதுன்னா 15 15ஆல் பிரிக்கலாம், 1ஆலையும் பிரிக்கலாம், 3ஆலையும் பிரிக்கலாம், 5 முறை வரும். அடுத்து 5ஆலையும் பிரிக்கலாம். இப்போ இந்த 15 1 3 5 இது எல்லாமே என்னது, இந்த 15இன் காரணி. இப்போ ஒரு இலக்கத்திட காரணி காண்றேன்னு சொன்னால் அது உங்களுக்கு இப்போ காண முடியும் நம்புகிறேன், புரிஞ்சு தானே. இப்போ அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஈருறுப்பு கோவையின் காரணி. இதை எப்படி செய்யணும்னு கேட்டால் பொது காரணிகளோட பெருக்கமாக கொடுக்கணும் நாங்கள். இப்போ பாருங்கள், 4x = 8. இப்போ இது வந்து ஒரு ஈருறுப்பு கோவை. இதில் காரணியை நாங்கள் எப்படி காண்றோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த கோவையில் பார்த்தோம்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இப்போ இந்த 4க்கும் 8க்கும் பொதுவான காரணியை நாங்கள் பார்க்கணும். இப்போ மேலே பார்த்தது போல் 4இன் காரணி என்னது, 4 1 2. 8இன் காரணி என்னது, 8 1 4 2. இப்போ இது உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான காரணி என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே 4 இருக்குது, இதுக்கும் 4 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்னது, பொதுவான காரணி. இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இது ரெண்டும் பொதுவான காரணி. இந்த 2 இருக்குது, இந்த 2 இருக்குது, இது ரெண்டுமே பொதுவான காரணி. அதாவது இந்த 4க்கும் 8க்கும் பொதுவான காரணி எதுன்னு கேட்டால் இந்த 4 1 2. இப்போ இந்த பொதுவான காரணிகளில் மிகப்பெரிய எண் எது, 4. அதாவது பொது காரணியில் பெரியதை தான் நாங்கள் பொதுவாக எடுக்கணும். இதுக்கு பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ 4க்கும் 8க்கும் பொதுவான காரணி 4 1 2. இதில் பொது காரணியில் பெருசு வந்து எதுன்னு கேட்டால் 4. இப்போ இந்த 4 நாங்கள் பொதுவாக எடுப்போம். அப்போ 4. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் 4 4ஆல் பிரித்தா எத்தனை, ஒரு முறை. அதாவது 4 4 வெட்டுப்பட்டுரும். அப்போ என்னது, எக்ஸ் மட்டும் மிஞ்சும். 4 8ஆல் பிரித்தா என்னது, 2 முறை. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது 4க்கும் 8க்கும் பொதுவான காரணி 2ஆ 1ஆ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், 4x, 8. இப்போ இந்த 4ஐயும் 8ஐயும் எதால் பிரிக்கலாம், 2ஆல் பிரிக்கலாம். அப்போ 4 2 2 முறை, எக்ஸ் அப்படியே வரும், 8 4 8 2 4 முறை, சரிதானே. அடுத்து மறுபடியும் 2ஆல் பிரித்தா 2 2 வெட்டுப்பட்டு எக்ஸ் மிஞ்சும், 4 2 2 முறை. இப்போ இந்த 2 எத்தனை, 4. இந்த 4 தான் பொதுவான காரணி. பிரக்கெட்குள்ளே இந்த எக்ஸும் 2 வந்துடும், அதாவது x = 2.
எக்ஸு குறியீடு சக இந்த 2. புரியுதா உங்களுக்கு? அடுத்து நாங்கள் இந்த கணக்கை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், 4 எக்ஸ் வர்க்கம் y z கணம் கமா 8 xy. இப்போ 4 8 பிரிக்கக்கூடிய என்னது 2. 4 2 2 முறை எக்ஸ் வர்க்கம் y z கணம் கமா 8 2 பிரித்தா 4 முறை xy. அது மாதிரியும் 2 பிரிக்கலாம். பிரித்தா 2 2 வெட்டுப்பட்டுரும். எக்ஸ் வர்க்கம் y z கணம் 4 2 பிரித்தா 2 முறை xy. இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பக்கம் மட்டும்தான் இலக்கங்கள் இருக்குது, இந்த பக்கம் இலக்கம் இல்லை. இப்போ எக்ஸும் 2 பக்கமும் எக்ஸ் இருக்குது, 2 பக்கம் பொதுவாக இருக்கனால நாங்கள் எக்ஸை பொது எடுக்கலாம். அது எக்ஸ் வர்க்கம் எக்ஸோடு வெட்டுப்பட்டால் எக்ஸ் மிஞ்சும். அடுத்து y z கணம் கமா 2 எக்ஸ் வெட்டுப்பட்டு y மிஞ்சும். இப்போ இதில் பார்த்தோம்னா எக்ஸ் ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது, இந்த பக்கம் இல்லை. y 2 பக்கமும் இருக்குது, z ஒரு பக்கம் தான் இருக்குது. அப்போ நாங்கள் yயை பொது எடுக்கலாம். yயை பொது எடுத்தால் எக்ஸ் மிஞ்சும், y வெட்டுப்பட்டு z கணம் கமா y வெட்டுப்பட்டு 2 மிஞ்சும். இப்போ இதில் பொது காரணம் என்னது? 2 4, 4ஓட எக்ஸை பெருக்கணும் 4x, 4xோட yயை பெருக்கினா 4xy. 4xy அடைப்புக்குள்ளே என்ன வரும்? எக்ஸ் இசட் கணம் இந்த மறை இது 2. இப்போ இதை நாங்கள் நேரடியாக செய்வோம். 4க்கு 8 காரணி என்னது? பொது காரணி 4. இப்போ 4 பொது எடுக்கிறோம். அதுக்கடுத்து 2 பக்கம் பொதுவாக எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸையும் பொது எடுக்கிறோம். அடுத்து 2 பக்கட்டும் பொதுவாக y இருக்குது, yயையும் பொது எடுக்கிறோம். சரிதானே? இப்போ 4 4 வெட்டுப்பட்டுரும். எக்ஸ் வர்க்கத்தோட எக்ஸ் பிரித்து விட்டால் எக்ஸ் மிஞ்சும், yயும் வெட்டுப்பட்டு z கணம் மட்டும் இருக்கும். இங்கே 4ஓட 8 பிரித்து விட்டால் 2 முறை வந்துடும். எக்ஸும் வெட்டுப்பட்டுரும், yயும் வெட்டுப்பட்டுரும், அது 2 மட்டும் வரும். இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் 12 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் 15 xy 4ஆம் அடுக்கு இருக்குது. இப்போ இதில் நாங்கள் நேரடியாகவே கணக்கு செஞ்சு பழகணும். நாங்கள் ஒவ்வொரு கணக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஆரம்பத்தில் தெரியாது, நாங்கள் போட்டு பார்க்கலாம். ஆனால் அப்படியே நான் கணக்கு செஞ்சு பழகக்கூடாது. சரிதானே? இப்போ இதில் பார்த்தா 12க்கும் 15க்கும் நமக்கு பொது காரணம் என்னென்னு பார்த்தா 2ஐயும் பிரிக்கக்கூடிய எண் எது? 3ஆல் பிரிக்கலாம். 12ஐயும் 3ஆல் பிரிக்கலாம், 15ஐயும் 3ஆல் பிரிக்கலாம். அப்போ 3 என்னது? பொது காரணி. அடுத்து 2 பக்கட்டும் எக்ஸ் இருக்குது, அப்போ சின்ன இப்போ இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ நான் எக்ஸை பொது எடுக்கலாம். அடுத்து இங்கே y வர்க்கம் இருக்குது, இங்கே y 4ஆம் அடுக்கு இருக்குது, இப்போ y வர்க்கத்தை எடுக்கலாம். அதாவது குறைஞ்சதை எடுக்கணும். இப்போ 3ஐயும் 12ஐயும் பிரித்து விட்டாத்துனா 4 முறை வரும். எக்ஸ் வர்க்கத்தோட எக்ஸை பிரித்து விட்டால் எக்ஸ் மட்டும் மிஞ்சும், y வர்க்கம் வெட்டுப்பட்டுரும். 15ஓட 3 பிரித்து விட்டால் 5 முறை வரும். எக்ஸும் வெட்டுப்பட்டுரும். y 4ஆம் அடுக்கோட y வர்க்கத்தை பிரித்து விட்டால் y வர்க்கம். பாருங்கள், y 4ஆம் அடுக்குன்னா என்னது? y தர y. இதை பிரிக்க போகிறோம் y வர்க்கத்தால். y தர y. இதை சுருக்கலாம், இதை சுருக்கலாம். அது மீதி படுறது y தர y. yயும் இருக்குன்னா y வர்க்கம். இப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம் சோடிகளாக்கி காரணி காண்றது. இதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 உறுப்பு பாருங்கள், 4 உறுப்பு இருக்குது. ஏ வர்க்கம் சக 3a ஏசி சக 3c. இப்படி வந்தால் நாங்கள் 2 2ஆக பிரித்து கொள்ளணும். பிரித்து நாங்கள் கணக்கு செய்ய வேண்டி வரும். இதில் பார்த்தோம்னா ஏ வர்க்கம் இங்கே 3a இருக்குது. இப்போ இது 2 2லேயும் பொதுவாக என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ நாங்கள் ஏவை பொது எடுக்கலாம். அதாவது குறைஞ்சதை எடுக்கணும். 2 2 பிரிக்கக்கூடிய எண் எது? 3ஆல் பிரிக்கலாம். 2 2 பொது எடுக்கலாம்.
இப்போ ஏவை பொது எடுத்தோம்னா ஏ சக ஏ வெட்டுப்பட்டு 3 மிஞ்சும். அடுத்து இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. அப்போ என்னது சக சியை பொது எடுத்தோம்னா ஏ சியும் சி வெட்டுப்பட்டு ஏ மிஞ்சும், சியும் சி வெட்டுப்பட்டு 3 மிஞ்சும். இப்போ ஏ சக 3ன்னு 2 பொது காரணி இருக்குது நமக்கு. அப்போ என்னது ஏ சக 3 ஒரு காரணியும் ஏ இந்த சக சி இன்னொரு காரணி. இவ்வளோதான் விஷயம். இப்போ இதே கணக்கை ஏ சக 3 ஏ சக சி இப்படி கொடுத்தா இதை பெருக்கமாக கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் அதை பெருக்கி கொடுக்க வேண்டி வரும். இப்போ பார்த்தோம்னா இந்த ஏவோட ஏ சக சியை பெருக்கணும், ஏவோட ஏ சக சியை பெருக்கணும். அடுத்து இந்த 3ஓட இந்த ஏ சக சியை பெருக்கணும். இப்போ ஏயும் பெருக்குனா ஏ வர்க்கம், ஏவும் சியும் பெருக்குனா ஏசி. அடுத்து 3 ஏயும் பெருக்குனா 3A, 3 சியும் பெருக்குனா 3C. இப்போ இந்த கணக்கை பாருங்கள். ஏஎக்ஸ் வர்க்கம் சக 3BXY, அடுத்து ஏஎக்ஸ்ஒய் சக 3BY வர்க்கம். இப்போ இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும், ரெண்டு ஒரு குழுவாக நாங்கள் பிரித்து கொள்வோம். இது ரெண்டும் ஒரு குழுவாகவும் இதை ஒரு குழுவாகவும் பிரித்து கொள்வோம். இப்போ இதில் பார்ப்போம், இங்கிட்ட ஏ இருக்குது, இங்கிட்ட ஏ இருக்கா, இல்லை. அப்போ ஏவை பொது எடுக்கலாது. எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, எக்ஸ் எடுக்கலாம். மற்றபடி பியும் ஒய்யும் ஒவ்வொரு பக்கம் தான் இருக்குது. இப்போ ரெண்டு பக்கம் பொதுவாக இருக்குது எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை பொது எடுப்போம். இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஆகவே நாங்கள் எக்ஸை பொது எடுக்கிறோம். இப்போ இந்த ஏ அப்படியே வரும். எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸை பிரித்து விட்டால் எக்ஸ் மிஞ்சும் சய இந்த 3 அப்படியே வரும், பியும் அப்படியே வரும், எக்ஸும் வெட்டுப்பட்டு ஒய்யும் அப்படியே வரும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஏ இருக்குது, இந்த பக்கம் ஏ இல்லை. இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் எக்ஸ் இல்லை. ரெண்டு பக்கமும் இருக்குது ஒய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒய்யை பொது எடுக்கிறோம். அதாவது சயவையை பொது எடுக்கிறோம். சயவையை பொது எடுத்தால் சயம் வெட்டுப்பட்டு பிரக்கெட்டுக்குள்ளே வர்ற விட நேரில் வரும். புரியுதா? சயம் வெட்டுப்பட்டும். இப்போ இந்த ஏ அப்படியே மிஞ்சும், இந்த எக்ஸும் அப்படியே மிஞ்சும், ஒய்யும் வெட்டுப்பட்டும். அடுத்து இங்கே சய இருக்குது, இங்கே சக இருக்குது. ஆகவே இங்கே சய வரும். அதாவது வித்தியாசமான குறியீடுகளை பிரிக்கும்போது விட சயவில் வரும். அடுத்து இந்த 3 அப்படியே வரும், பியும் அப்படியே வரும், ஒய் வர்க்கம் இங்கே ஒய். இப்போ ஒய் வர்க்கத்தை ஒய்யால் பிரித்து விட்டால் ஒய் மிஞ்சும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஏஎக்ஸ் சய 3BY, ஏஎக்ஸ் சய 3BY. இப்போ இது ரெண்டும் பொது காரணியாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், ஏஎக்ஸ் சய 3BY இது ஒரு காரணியாகவும், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே சய ஒய் இருக்குது, இதற்கு ஒரு காரணியாகவும் கொடுக்கலாம். அடுத்து நாங்கள் இருபடி கோவைகள காரணியை எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இந்த வடிவில் இருக்கும். அதாவது ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி. உதாரணமாக இதுக்கு ஒரு கணக்கு ஒன்று பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் சக ஏஎல்எக்ஸ் சக 10. இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கொள்வோமே. இதில் பார்த்தோம்னா சிங்கிறது 10, பிஎக்ஸுங்கிறது ஏஎல்எக்ஸு, எக்ஸ் வர்க்கம், இது ஏங்கிறது எக்ஸோட குணகம். அப்போ அதாவது இங்கேனைக்கு பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸின்ற குணகம் ஒன்றா இருக்கும். அதாவது ஒரு எக்ஸ் வர்க்கம், அந்த ஒன்றா நாங்கள் போட தேவையில்லை. சரிதானே? இந்த கணக்கை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் இந்த 10க்கும் 7க்கும் காரணி பார்க்க வேண்டி வரும். பாருங்கள் எப்படின்ட்டுன்னு. எக்ஸ் வர்க்கம், அதாவது 2 இலக்கங்களை பெருக்கும்போது 10 வரணும். அதே எண்களை கூட்டினாலோ கழிச்சாலோ இந்த 7 வரணும். இப்போ 10 எந்தெந்த இலக்கங்களால் பெருக்கினா 10 வரும். இப்போ ஓர் 10 10, 1ஐயும் 10ஐயும் பெருக்கினா 10 வரும். அதாவது 1ஐயும் 10ஐயும் பெருக்கினா 10 வரும். அதே நேரத்தில் 10ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வரும், 11 வரும். நடு உறுப்பு வராது. அடுத்து 10லேருந்து 1 கழிச்சா எத்தனை வரும், 9. அப்பையும் நடு உறுப்பு வராது. அதே நேரத்தில் அடுத்த காரணி பார்த்தோம்னு சொன்னால் ஈரஞ்சு 10. இப்போ ஈரஞ்சு 10, 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 வருது.
அப்போ இதை நான் காரணியாக எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது 2 இலக்கங்களை பெருக்கினா 10 வரணும், அதே இலக்கங்களை கூட்டினாலோ கழிச்சாலோ இந்த நடு உறுப்பு வரணும் 7. சரியா? ரைட். இதை நான் எப்படி போடுறேன்னு சொல்லி காட்டுறேன். குறியீடெலாம் கவனமாக பார்க்கணும். இப்போ என்ன செய்வோம்? 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா 10 வரும். அது எப்படி போடுறோன்னா 2x 5x. இப்போ இந்த சக 10 இருக்குது. இப்போ இதுக்கு நான் குறியீடு எப்படி போடுறோன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்தோம்னா ஈரஞ்சு 10, ஈரஞ்சு 10க்குள்ளே வந்து இந்த 10 குறியீடு சக. ஆகவே இது ரெண்டுக்கும் ஒரே வகையான குறியீடாக இருக்கலாம். அப்போ சில சயவும் சயவும் இருந்தாலும் இங்கே சக வரும். அப்போ நாங்கள் சயவும் போடலாம். அதே நேரத்தில் சயவும் போட்டால் ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும். கூட்டுனா 5 2 7 வந்துடும். ஆனால் 7 குறியீடு சயவாக இருக்கணும். ஆகவே நாங்கள் சய குறியீடு போட இயலாது, சக குறியீடை போடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா I2 எத்தனை? 10. ஒரே மாதிரி குறியீடு இருக்குது. ஒரே மாதிரி குறியீடை பெருக்குன்னா சக வரும். இங்கே ஒரே மாதிரி குறியீடு இருக்கனால கூட்டலாம். அப்போ 5 2 கூட்டினா 7. பெரிய இலக்கத்தில் குறியீடு சக. ஆகவே இங்கே சக. புரியுதா? அப்போ நாங்கள் கணக்கு செய்யும் பொழுது குறியீடை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இப்போ இதுக்கு இங்கிட்டும் உங்களுக்கு கணக்கு செய்ய லேசாக இருக்கும். எனக்கு 4 உறுப்பு ஆகிருக்கு. இப்போ நாங்கள் பொதுவு எடுக்க வேண்டியதுதான். இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது எக்ஸை பொதுவு எடுக்கலாம். அப்போ எக்ஸ் வரைக்கும் எக்ஸு, அவை எக்ஸ் மிஞ்சும். இங்கே எக்ஸும் வெட்டுப்பட்டு 2 மிஞ்சும். இப்போ சக 5 பொதுவு எடுத்தோம்னா 5 5 வெட்டுப்பட்டு எக்ஸ் மிஞ்சும். 10ல் 5 2 முறை. இப்போ பொதுவான காரணி எக்ஸக 2 எக்ஸக 2 இருக்குது. அப்போ எக்ஸக 2 ஒரு காரணியும் எக்ஸக 5 இன்னொரு காரணி. புரியுதா? நாங்கள் அடுத்து இன்னொரு கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொன்னால், இப்போ இந்த ஏ வர்க்கத்தோட குணகம் வந்து 2 இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த 2ஐ இந்த 15ஆல் பெருக்கணும். 15 2 எத்தனை? 30. 30க்கும் 7க்கும் தான் என்னது நாங்கள் காரணி பார்க்க வேண்டி வரும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 2a வர்க்கம் இது 2ஆல் பெருக்கணும். 15 2ஆல் பெருக்கணும் 30. இப்போ ஏதாவது 2 இலக்கங்களை பெருக்கினா 30 வரணும். அதே நேரத்தில் அந்த இலக்கங்களை கூட்டினாலோ கழிச்சாலோ 7 வரணும். இப்போ பார்த்தோம்னா 10ஐயும் 3ஐயும் பெருக்கினா என்னது? 30 வரும். 10லேருந்து 7 கழிச்சா எத்தனை? 10லேருந்து 3 கழிச்சா எத்தனை? 7 வரும். சரியா? அப்போ நம்ம பார்ப்போம். 10ஐயும் 10a அடுத்து 3a சய 15. இப்போ இதில் பார்த்தோம்னா 10ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 3 30. அதாவது இந்த 15 2ஆல் பெருக்கணும் 30 வருது. 30க்கும் 7க்கும் தான் நாங்கள் காரணி பார்க்கணும். இப்போ 3 30. 10லேருந்து 3 கழிச்சா 7 வருது. இப்போ இங்கே சய குறியீடு இருக்கனால இங்கே நாங்கள் இந்த இலக்கங்களில் வந்து குறியீடு வித்தியாசமான குறியீடாக இருக்கணும். அதாவது சயவாக இருக்கணும், இன்னொன்று சகவாக இருக்கணும். அப்போ தான் சயத்தர சக சய வரும். சரிதானே? அடுத்து வித்தியாசமான குறியீடுனால நாங்கள் கழிக்கலாம். 10லேருந்து 3 கழிச்சா 7. அதே தான் இங்கே நீங்கள் சக போட்டோம்னா 10 3 கூட்டுப்பட்டு 13 ஆகிரும் எனக்கு. புரியுதா? ஆகவே குறியீடு சரியாக போடணும். இப்போ 10லேருந்து 3 கழிச்சா 7. வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிச்சா 10லேருந்து 3 கழிச்சா 7. அதே நேரத்தில் பெரிய இலக்கத்தில் குறியீடு சய. பெரிய இலக்கம் 10, அதோட குறியீடு சய. ஆகவே சைவில் விட வருது. சரிதானே? இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம்? இதுக்காக லேஸு பொது எடுக்கிறது தான். இப்போ நாங்கள் 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்புறம் 2 பொது எடுக்கலாம். இங்கே 2 2ஆலையும் பிரிக்கலாம், 10ஆலையும் பிரிக்கலாம். அப்போ 2 பக்கம் ஏ இருக்குது. அப்போ ஏவும் பொது எடுத்துடலாம். இப்போ இங்கே 2 2 வெட்டு போட்டுருவோம். ஏ வரைக்கும் ஏனா ஏ மிஞ்சும். சய 10ல் 2 5 முறை ஏயும் வெட்டு போட்டுருவோம். இங்கே 3 பொது எடுத்தோம்னா ஏ மிஞ்சும். சகத்தில் சய 15 3 5 முறை. ஏ சய 5 ஏ சய 5. இப்போ ஏ சய 5 ஒரு காரணி.
2a சக 3 2a சக 3 இன்னொரு காரணி. சரியா? அடுத்து நாங்கள் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 2m வர்க்கம் சக 9m சக 5. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், 2ஐயும் 5ஐயும் பெருக்கணும். பெருக்கணும் எத்தனை? 10. இப்போ 10க்கும் 9க்கும் காரணி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு 10 10, 10லேருந்து 1 கழிச்சா 9. சரிதானே? பாருங்கள், 2m வர்க்கம் சக 10m சக 1m சக 5. அதாவது I2 10, 10க்கும் 9க்கும் காரணி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு 10 10. இங்கே 2 வித்தியாசமான குறியீடு கழிப்படும். 10லேருந்து 1 கழிச்சு விட்டால் 9. பெரிய இலக்கம் 10, அதோட குறியீடு சக, ஆகவே சக. சரிதானே? இப்போ நாங்கள் இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 2m பொது எடுக்கலாம். எடுத்தால் 2 2 வெட்டுப்பட்டுரும், m இருக்கும். அப்போ m மட்டும் மிஞ்சும், சக 5. இங்கே நாங்கள் சய 1 பொது எடுக்கலாம். அதாவது எம்முக்கு முன்னுக்கும் 1 இருக்குன்னு அர்த்தம். சய 1 பொது எடுக்கலாம். பொது எடுத்தால் இந்த சயம் வெட்டுப்பட்டுரும், m மட்டும் மிஞ்சும். இங்கே சாயத்தர சாய சக 5. இப்போ m சக 5, m சக 5 பொது காரணி. 2க்கு பொதுவான காரணி 1. அடுத்து 2m சய 1. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புத்தகங்களில் நிறைய கணக்கு இருக்குது, எல்லாம் எடுத்து பயிற்சிகள் செய்து பாருங்கள். இந்த பதிவில் நாங்கள் ஒரு எண்ணுக்கு எப்படி காரணி பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஒரு ஈருறுப்பு கோவையில் காரணி எப்படி பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சோடிகளாக்கி எப்படி காரணி காண்றோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நாங்கள் இருபடி கோவைகளோட காரணிகள் எப்படி காண்ற சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்த பதிவில் சூத்திரங்கள் மூலம் எப்படி காரணி காண்றோன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த கணக்கில் நிறைய பயிற்சி செய்யுங்க. என்ன மாதிரி சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நன்றி.